நம்ம எல்லாம் எப்படி சொல்றாரு இங்கே, அந்த காலத்தில் இருந்தோமா நம்ம எல்லாரும் கூட. அந்த காலம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் கிடந்ததான நம்மை, அதான் சொல்றாரு இங்க வந்து பேதுரு, அந்த காலத்துல நம்ம இருந்தோமா அந்த காலம் இருக்கிறதான நம்மை ஆச்சரியமான வழிக்கு நம்மை ஆண்டு அழைத்து வந்திருக்காரு. அல்லேலூயா. அதான் உண்மை. நம்ம எங்க இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆண்டு பத்தி அறியாம எங்கோ இருந்தோம், ஏதோ பண்ணிட்டே இருந்தோம், ஏதோ செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு கவலை வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம்னா கோபம் வந்தா சண்டை போடுவோம், பிரச்சனை வந்தா மூணுல போய் உட்காந்து அழுவோம். இது நமக்கு தெரியும். ஆனா நம்ம சபைக்கு வந்த அப்புறம், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நமக்கு என்னன்னா, யார் நமக்கு என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாங்க கூட நமக்கு நம்பிக்கைன்னா ஆண்டவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துவார். நமக்கு பிரச்சனை வருதா, ஆண்டவர் மாத்துவார். ஆண்டவர் எல்லாம் பார்த்து மாத்துவார். நமக்கு ஒரு நம்பிக்கையே, நமக்கு ஒரு விசுவாசம், நமக்கு தைரியம் இப்ப வருது. ஏன் நம்ம ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். எங்கேயோ இருந்த நம்மை அவருடைய ஆச்சரியமான வழியத்தை கர்த்தர் நம்ம சொல்றார். அல்லேலூயா. இருளிலே கிடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த காலம் இருக்கிறதான ஜனங்கள் ஆச்சரியமான வழியத்துக்கு ஆண்டவர் அவங்களே அழைத்து கொண்டு வந்தார். எதுக்காக அழைத்து கொண்டு வந்தார்? நம்மளே ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து கொண்டு வந்தார். எதுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? பூமியின் எல்லா ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தேவன் என்று மட்டும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மூலமா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நாள் ஒரு காலத்துல யாரு கிறிஸ்தவர்களை மட்டும்தான் சர்ச்சைக்கு போவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. சகல ஜனங்களும் ஒன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து அந்தருக்கு பிரபு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு? எல்லாருக்கும் அவர் தேவன் தான். ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சர்ச்சை. நம்ம சொல்லுவோம் அது அவங்க சர்ச்சைங்க. அதெல்லாம் நம்ம எங்க போவோம்? நம்ம கோயிலுக்கு போவோம், அவ்வளவுதான். இப்ப அப்படி கிடையாது. ஆண்டவரை பத்தி எனக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைச்சாரா. ஆபிரகாமே அதுதான் அழைச்சார் ஆண்டவர். ஆபிரகாமை அழைச்சி அவனை சீமானாய் கர்த்தரை மாத்தினாரா. இன்னைக்கு உங்களையும் என்ன அதுக்காக ஆண்டவர் அழைச்சாரு. ஏதோ நீங்க அப்படியே பழைய வாழ்க்கையில வாழ்றதுக்காக இல்ல, அநேகர் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஒரு பெரிய வெளிச்சமா, பைபிள்ல போட்டிருக்கு, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்ம ஒரு வெளிச்சமாக நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சொந்த பந்தங்களுக்கும் எல்லாரும் மத்தியிலே கர்த்தர் நம்ம ஒரு வெளிச்சமாய் வச்சிருக்காரு. என்ன வெளிச்சம்னா அது ஆசீர்வாதம் தான். உன்னையும் அநேகர் மத்தியிலே கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாய் உயர்த்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. காற்றியும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும். தேவன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதிசயமாய் நடத்துறாரு ஆண்டவர். நாம் நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள், வழிகளில் கர்த்தர் நம்மளை கொண்டு போறார். ஏன்னா கரம் பிடித்தது அவரு, அழைச்சது அவரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க தான் உலகத்துக்கு நீங்கள் சாட்சிகளா தேவன் செய்ததான சொல்றாரு தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தரே துதி, அவரு செய்த சகல உபகாரங்கள் நீ மறவாதே. அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறவாதே. என் ஆத்துமாவே நீ மறவாதே, தேவனை மறவாதே, தேவன் செய்த நன்மைகள் நீ மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்துக்கிட்டார. எங்கேயோ நம்ம இருள இருந்தோம், தேவன் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காரு, மேலே கொண்டு வந்து. பைபிள்ல கூட அழகா ஒரு சம்பவம் இருக்கு. கெட்ட குமாரன் இல்லையா, அவன் எங்கிருந்தா ஃபர்ஸ்ட் இருள்ல இருந்தான். இருள்ல எங்கிருந்தா பன்றிகள் ஸ்தோத்திரம் தவிடு திங்க கூட அவன் வாஞ்சியா இருந்தான், ஆசையா இருந்தான். அது கூட அவன் கிடைக்கலையா. அவன் மறுபடியுமா இப்ப என்ன பண்றான்னா, அவன் வீட்டுக்கு வரான். இப்ப அப்படிதான் வரான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், தேவனுக்கு தூரமா இருந்தோம். அந்த கெட்ட குமாரன் எப்படி அப்பாவுக்கு தூரமா இருந்தானோ நம்மளும் தூரமா இருந்தோம். ஒரு நாள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்பா வீட்டுக்கு வந்தான். அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவன் பழைய வஸ்திரங்கள் எல்லாம் தூக்கி போடுறான். அவன் எல்லாமே குளிப்பாட்டுறாங்க. அவனுக்கு புதிய வஸ்திரம், கையில பார்த்தா மோதிரம், ஸ்தோத்திரம், உள்ள போற நல்லா அவனுக்கு விருந்து. அப்பா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை இதுதாங்க. அப்படிதான் இருந்தோம். ஒன்றுமே இல்லாம சொல்றாரு, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு நன்மையினாலே நிறைந்துள்ளார். அல்லேலூயா. அதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். தேவன் என்னையும் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம்
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, தேவன் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணார தெரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அன்னைக்கு தோமாவாகட்டும், அந்திரியாவாகட்டும், யோவானாகட்டும், பேதுருவாகட்டும், இவங்க எல்லாம் ஆண்டை பத்தி வெளியே போய் என்ன பண்ணாங்களா, போயிட்டு சொன்னாங்க. போயிட்டு இன்னைக்கு நம்ம கூட அதுதான் ஆண்டவர் நம்ம தெரிஞ்ச நோக்கம் என்னன்னா, அதுக்காகத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு பத்தி அறிஞ்ச நாம் சும்மா எப்படி இருப்போம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு, அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, கீழே ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட இல்லையா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு ஒரு சபையில இன்னைக்கெல்லாம் பார்த்தா பாஸ்டர் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாரு, பாஸ்டர் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவார். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, புல்பிட்ல இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. காரணம் என்ன? தேவன் நம்மை ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றினார். அதுதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவங்க மட்டும்தான் பாட்டு பாடுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நீங்களும் நானும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம், நான் ஆண்டவரை பாடி துதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவன் நமக்கு தந்தார். ஏன்னா ஒரு காலத்து ஆசாரியை மட்டும்தான் செய்ய முடியும் வேலையை ஆண்டவர் திரைச்சீலை 2 இருந்துதான். நம்ம எல்லாரும் மகாபஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் பிரவேசித்து அவருக்கு நேருக்கு நேராக என்ன பண்ணலாம், துதிக்கும் சாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதுதான் ஜீவன், இதுதான் ஜீவன், இதுதான் வார்த்தை. வார்த்தையில ஜீவன் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி காலம் பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதீர்கள். இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நான் இருப்பேருக்கான தெரியாதுன்னு ஆண்டு வருகை தாமதிக்குமானால் வார்த்தை மேல் என்ன பண்ணுங்க, வார்த்தை பிச்சுக்கோங்க. அவள்தான் ஊழியக்கார வார்த்தை இல்லை, பைபிள் வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது கீழே வாசிக்கலாமா? வாசிங்க. அப்போ தேவன் நம்ம எல்லாரையும் கூட இன்னைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு யாரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் நம்ம சொல்றார. நம்ம எல்லாரும் தேவனை முகமுகமாய் பார்ப்போமா. நம்ம எல்லா பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, போய் நிற்பாங்களா, அவர் முன்பாக நிற்கும் போது அங்க கேட்ப, யார் இவர்கள் கேட்பாங்களா. இவர்கள் தேவனுக்காக நின்றவர்கள். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் கண்ணீரிலும் ஸ்தோத்திரம், பசியினாலும் பட்டினாலும் எது வந்தாலும் தேவனுக்காக நின்றவர்கள்.